பாவத்தினால அநேக வேதனைகள், துன்பங்கள் ஜனங்களுக்குள்ள. நீங்க நினைக்கலாம், பாவத்தினால ஏன் வேதனை வரப்போகுது? பாவத்தால தாங்க வேதனை வருது. ஒரு வீட்டில் பாவம் அதிகமாச்சுன்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. பாவங்கள் பெருகிடுச்சுனாலே நிம்மதி போயிடுங்க. எந்த ஒரு வீட்டில் பாவம் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. பாவமே இல்லாத ஒரு வீட்டில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். பாவத்தை தூண்டுறது எது? ஆசை. ஆசை தாங்க எதிரி ஒரு மனுஷனுக்கு. அந்த ஆசையின் மூலமாக தான் அவன் பாவத்தில் விழுந்துடுறான். ஒரு மனுஷனும் பணத்தாசை, அடுத்தவங்களை ஏமாற்ற ஆரம்பிக்கிறான், நிம்மதி போகுது. குடிக்கணுன்றது ஒரு பாவம், கஞ்சா அடிக்கிறதுன்றது ஒரு பாவம், பொய் சொல்றது ஒரு பாவம், வேசித்தனன்றது பாவம், விபச்சாரம் எல்லாமே பாவம் தான். பாவம் சொன்னோம்னா எல்லாமே அது நடங்கிடுது. அதனால பாவம் செய்யாமல் இருந்தாலே ஒரு மனுஷன் நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். குடும்பத்தில் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நிம்மதியாக இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவனும் தலைவி எல்லாருமே நிம்மதியாக இருப்பாங்க. அந்த முதல் மனிதன் ஆதாம் மட்டும் இல்லைங்க, அந்த ஆதாமுக்கு 2 பேர் பிறந்தாங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்க. அவங்களும் பாவத்தில் விழுந்தாங்க. காயின் ஒரு மகன், ஆபேல்னு ஒரு மகன். பார்த்தீங்கன்னா காயின் பெரியவன், ஆபேல் சின்னவன். ஆண்டவர் வந்து கேட்குறாரு, காணிக்கை கேட்குறாரு. ஆபேலே, காயினே, எனக்கு காணிக்கை கொண்டு வா. அப்போ என்ன பண்ணுறான்? காயின் வந்து நிலத்தில் விளைஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வரான். ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு நல்ல எண்ணங்கள் இல்லை. காயின் தான் அண்ணன். அவன் அந்த விளைஞ்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்கணும்னு எடுத்து வைக்கிறான். ஆனால் ஆபேல் வந்து ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடிய ஒரு தொழில் செய்கிறான். அந்த ஆடுகள்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஆடுகளாகவும் எல்லாம் தெரிந்தெடுத்து கொண்டு நல்ல தூய்மையானதாக எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்குறான். கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, மனசை பார்க்குறாரு. ஆண்டவர் மனுஷ முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா காயினுடைய மனசை பார்க்குறாரு, ஆபேலுடைய மனசை பார்க்குறாரு. 2 பேருடைய மனசையும் ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, யாருடைய மனசு தூய்மையாக இருக்குன்னா ஆபேலுடைய மனசு தூய்மையாக இருக்குது. அதனால் காயினுடைய காணிக்கையை அங்கீகாரம் பண்ணலை, ஏற்றுக்கொள்ளலை, விட்டுறாரு. ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை வாங்கிடுறாரு. இதனால் என்ன ஆகுது தெரியுங்களா? காயினுக்கு ஆபேல் மேலே பொறாமை வருது. 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை மாதிரி சண்டை வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, காயினானவன் அண்ணன் ஆபேலை கொன்னுடுறான். கொன்னுட்டு அவன் இறந்து போயிடுறான். ஆபேல் இந்த ரத்த பழியானது ஆண்டவர்கிட்ட போய் பேசுது. அப்போ அவன் பாவத்தில் விழுந்துடுறான் காயின். அதன் மூலமாக அநேக துன்பங்களை அனுபவிக்கிறான். ஆண்டவர் கொடுத்த சாபத்தினால் அநேக பாவங்களை அனுபவிச்சுட்டு இருந்தான். இந்த மாதிரி பாவங்கள் ஒரு இடத்துலையும் பாவம் 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 பாவங்கள் பெருகிறதால தாங்க இந்த உலகத்தில் நிம்மதி போகுது. நம்ம இந்த உலகத்தில் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் தருவார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்காக தெரியுங்களா வந்தார்? நம்மளை பாவம் இல்லாமல் வாழ வைக்கதாங்க. பாவம் செய்கிற மகன் பரிசுத்தமாக மாறணும்னு சொல்லி தான். ஆண்டவர் வந்து பரிசுத்தவான்களை தேடி வரல, பாவிகளை தேடி தான் வந்தார். அதனால நம்ம பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா, ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பமான மகனாக நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன ஒரு நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், நிம்மதி, சமாதானம் எல்லாமே வருங்க. பாவம் தாங்க மூல காரணமே. இது மட்டும் இல்லைங்க, ஆதாமுடைய பிள்ளை காயின் மட்டும் இல்லைங்க, அதுக்கு அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தாவீதுன்றது அரசன். அந்த அரசனும் பாவங்களில் விழுந்தான். எப்படி விழுந்தான் தெரியுங்களா? தாவீது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு மகன். ஆண்டவர் ரொம்ப விரும்பினார் அந்த தாவீதை. நல்லா பேசுவார், ஆண்டவர்கிட்ட நிறைய உணர்த்துவார், பேசுவார். ரொம்பவும் பணிந்து நடக்கக்கூடிய ஒரு மகன் அவன். அரசன் ஒரு ஆடு மேய்ச்சிருந்த ஒரு மகனானவனை அரசனாக ஆக்கி ஆண்டவர் வந்து அவன் அழகு பார்த்தார். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாக இருந்தவனுக்கு பிசாசானவன் உள்ளே போய் பாவத்தில் விழுந்து அடுத்தவனுடைய மனைவி பத்சேபால், உரியான்றவனுடைய மனைவி பத்சேபால், அவள் வந்து குளிக்கும் போது பின்னழகு அவன் பார்த்துட்டான். பார்த்த உடனே அந்த போரில் வந்து அந்த நேரத்தில் போர் நடந்து கொண்டிருக்கு. அந்த போரில் வந்து உரியா போயிருக்கான். உரியானா அந்த பெண்ணுடைய கணவன். உரியா போய் அந்த போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இவன் தாவீது என்ன பண்ணியிருக்கான், மேலே இருந்து பார்க்கும்போது அந்த பெண்ணை பார்த்துருக்கிறான். உடனே அந்த பெண்ணோட வந்து உல்லாசமாக இருக்கணும்னு சொல்லி ஆளை வர வச்சு அவன் தவறு செஞ்சிடறான். தவறு செஞ்ச அடுத்த நிமிஷமே அவன் பாவத்தில் விழுந்துடுறாங்க. முக்காவாசி பேர் பரிசுத்தவான்கள் விழுறது எதில் தெரியுங்களா? விபச்சாரத்தில் தான் விழுறாங்க. பேசித்தன ஆவி, விபச்சார ஆவி. இன்னைக்கு பிசாசானவன் வந்து ஸ்கெட்சு போட்டு அடிக்கிறது எதில் தெரியுங்களா? அதில் தாங்க. தவறான அந்த விஷயத்தில் இறங்கி வீணா போயிடுறாங்க. அநேக
பரிசுத்தவான்கள் இன்னைக்கு வீணா போறதுக்கு காரணமே அதுதாங்க. ஒவ்வொருத்தருடைய வீக்னஸை பார்த்து கரெக்டாக பிசாசானவன் கெச்சு போட்டு அடிக்கிறது அதான் காரணம். வீணா போயிடுவாங்க, பாவத்தில் விழுந்துருவாங்க.